நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உங்களோட இமேஜ்க்கு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? இது மாதிரியான ஒரு கலர் எஃபெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 விதமான ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரியான ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதோட பிஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆக்சுவலாக அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டில் இதோட ஒரிஜினல் ஃபோட்டோ பாருங்கள். ஓகேங்களா? இப்படி இருக்கிற ஃபோட்டோவை இப்படி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு நான் வந்து பாஸ்வேர்ட் போடலை, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது சில பிஎஸ்டி உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டைல் பேக் இருக்கும். அடுத்தது கிரேடியன்ட் இருக்கும். அடுத்தது 2 ஆக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறது சிசி அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் எடிட் பண்ணிக்கிறேன். இது நேம் வந்து போடாம விட்டுட்டேன். ஃபார் சிசி. ஓகேங்களா? இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா CS6க்கு. நீங்கள் CS6 அது மாதிரியான வெர்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த வெர்ஷன் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு தேவையான ஆக்ஷனை லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரேடியன்ட்டு ப்ளஸ் இந்த ஸ்டைல்ஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சாம்பிள் தான். இதில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா அதில் வந்து 3 விதமான ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 விதமான ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன அவுட்புட் வரும் அப்படின்றது, அதாவது கலர் கிரேடிங் எஃபெக்ட் வெர்ஷன் 3 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? 3 யூஸ் பண்ணி பண்ணது, இது 2 யூஸ் பண்ணி பண்ணது, இது வந்து 1 யூஸ் பண்ணி பண்ணது. அதுதான் வந்து இதில் இருக்கிற இந்த சாம்பிள்ஸு. இது நீங்கள் பிஎஸ்டி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண பிஎஸ்டி அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் அதில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இந்த விஷயத்தை அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் தேவையான ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் சும்மா சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு எடுத்தது. இதில் ஃப்ரேமிங்லாம் பார்க்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ணணும், இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபோல்டரில் இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸு அப்புறம் ப்ளஸ் ஸ்டைல்ஸு அப்புறம் கிரேடியன்ட் இதை 3த்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து நான் ஃபோட்டோஷாப் CC 2020 கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கிரேடியன்ட் 2 ப்ளஸ் வந்து ஸ்டைல் 2, அடுத்தது இதில் இருக்கிற ஆக்ஷன்ஸு. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் CS6 யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க எந்த ஆக்ஷனை இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை CC யூஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க ஆக்ஷனை ஒர்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏர்லியர் வெர்ஷன் வேறு யாராவது வச்சிருக்கீங்க CS3 7.0 அப்படின்னா அதில் வந்து இந்த ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு. இந்த விஷயங்களை நீங்கள் எதையாவது நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இதை லோட் பண்ணாமல் நீங்கள் ஆக்ஷனை ப்ளே பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதில் இருக்கிற இந்த 4 விஷயங்கள், அதாவது 2 கிரேடியன்ட்டு 2 ஸ்டைலு ப்ளஸ் வந்து ஒரு ஆக்ஷன், மொத்தம் இந்த 5 ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் தேவையான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்கு நம்ம தேவையான இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஆக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அப்லோட் ஆயிருக்கும். அதாவது கலர் கிரேடிங் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா? கலர் கிரேடிங் ஆக்ஷன் ஃபார் CC அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை நான் லோட் பண்ணியிருக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் 3 ஆக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? கலர் கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து 1 2 3. ஓகேங்களா? இதில் தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ளே கொடுங்க. ஓகேங்களா? ப்ளே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்ட் அந்த ஃபில்டர்லாம் ரன் ஆகும். ஓகேங்களா? அதனால் உங்களோட சிஸ்டத்தில் ஆயில் பெயிண்டிங் ஃபில்டர் எனேபிளாக இல்லை அப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆகாது. சில பேர் போடுற ஃப்ரீ கண்டென்ட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஆகலை, வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் தான், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர், அதாவது வின்ரேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து நான் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ரஷ்ஷு, பேட்டர்னு இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஒரு கலர் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் வேணுன்ற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இப்போது என்னோடய லேயர் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விக்னெட் எஃபெக்ட் இருக்கும். இந்த விக்னெட்டிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சைடில் பாருங்கள் ஒரு மாதிரி ஷேட் வருது இல்லைங்களா, இது வேணும் அப்படின்னா அது ஆன் பண்ணிக்கோங்க, வேணாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்டர் லைன்ஸ். இந்த கண்டர் லைன்ஸ் அப்படின்றது தான் இந்த ஒரு லைன்ஸ். ஓகேங்களா, ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி கலர் எஃபெக்ட் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைன் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த எல்லோ எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த கண்டர் லைன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இருக்காது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இதை நான் வேணுன்ற கலர் சேஞ்ச் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த கண்டர் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை சைடில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோடனே இங்கே லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த லேயர் ஸ்டைல் பேனலில் தான் இப்போ நம்ம லோட் பண்ண விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டைல்ஸ் போங்க. நம்ம ஸ்டைல்ஸ் லோட் பண்ண இல்லைங்களா, அந்த ஸ்டைல்ஸு அது வந்து உள்ள அப்லோட் ஆகிருக்கும். அதாவது கலர் கிரேடியன் ஸ்டைல்ஸ்னு இருக்குது, தென்றல் பாரதி அப்படின்னு இதோ ட்ராப் டவுன் பண்ணுங்கள். இதில் வேணுன்ற விஷயத்தை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்குது. இந்த 2 ஃபோல்டரையும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது இதில் இருக்கிற கிரேடியண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த கண்டர் லைன் கீழே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் இருக்குது. இந்த கிரேடியண்ட்டில் இதில் எடிட்டர் போங்க, கிரேடியன்ட் எடிட்டர். இந்த சைடில் இருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இப்படி கிரேடியன்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். இதில் அப்ளை ஆகிறது பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் மேப் தான். கிரேடியன்ட் மேப்பை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, இப்போ இந்த கிரேடியன்ட் எடிட்டரை ட்ராப் டவுன் பண்ணுறேன். கீழே போனீங்கன்னா கடைசியாக நம்ம லோட் பண்ண அந்த கிரேடியன்ட் இருக்கும். ஓகேங்களா, கிரேடியன்ட்டை நான் கொடுத்து இந்த 2 ஃபோல்டர் இருக்குது, இந்த 2 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் தேவையான கிரேடியன்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் அப்ளை இருக்க கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணுன்ற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு சிங்கிள் கலரை கொடுத்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இந்த கண்டென்ட் லைனை போய் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வேணுன்ற மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, மறுபடியும் ஸ்டைல்ஸ் கிளிக் பண்ணுறேன், அதில் ட்ராப் டவுன் பண்ணுறேன், வேணுன்ற வேறு ஏதாவது ஒரு கலர். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அந்த ப்ளூவில் இந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இதில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஒப்பாசிட்டி நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இது மாதிரி உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, வேணுன்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ஒரு ஃபுல் வைட் ஆங்கிள் இமேஜாக இல்லாமல் நீங்கள் ஒரு போர்ட்ரேட்டுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதில் ஏதாவது சரியாக வரல, ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.